வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு உடல் சோர்வடைவது, எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கும். இந்த லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட், ஃப்ரக்கோலி, கீரை வகைகள், இனிப்பு உருளைக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி பழம், அவகேடோ, கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், பழங்களை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த உணவுகள் மட்டும் கிடையாதுங்க மக்களே, இன்னும் ஏராளமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது எப்படி நம்மளுடைய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா ஹெல்த் அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம சாப்பிடும் போது ஒரு பழமோ 2 பழமோ நம்ம சாப்பிடலாம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாகவும் இருக்கலாம், இல்லை உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நர்வ்ஸ் புத்துணர்ச்சியாக இருக்கும். நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலத்தை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையை அத்திப்பழம் நமக்கு சரி பண்ணிடும். பிரண்டையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுவாக இருக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு ஸ்ட்ரென்த், பலத்தை பிரண்டை கொடுக்கிறதோடு நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது நல்லது. ஏன் அப்படின்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை மாதுளம் பழம் சரி பண்ணி உடலை நமக்கு அதிகமாக சூடாவதிலிருந்து குறைத்து உடல் சூட்டை தனித்து குளிர்ச்சிப்படுத்தும். அப்போ நரம்புகளையும் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக வைத்திருக்கும். உடலை பலப்படுத்தி மாதுளம்பழம் நரம்புகளையும் வலுப்படுத்துது. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலும் நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். வெற்றிலையே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையும் வெற்றிலை நமக்கு தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கு. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் நமக்கு கொடுக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் இது இரண்டுமே நமக்கு பலமாயிடும். ஸோ உடல் ரொம்பவே பலவீனமாக மெலிந்து காணப்படுவாங்க. நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிஞ்சு காணப்படுறவங்களாம் எலும்பை பலப்படுத்திக் கொள்வதற்கும் உடலை பலப்படுத்திக் கொள்வதற்கும் நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி முறைகள் எடுத்துக்கொள்வது நலம் தரும். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுவாக இருக்கும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஸோ சாப்பிடக்கூடிய பழம் எந்த மாதிரியான பழமாகவும் இருக்கலாம். அது தினமும் ஒரு பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுவாக இருக்கும். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும் போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். அனைத்து வகையான கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போதும் நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். ஸோ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம்.
விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா பிஸ்தாவிலையும் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படின்றதால ஸோ தினமும் விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். பன்றி இறைச்சியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவை நிறைந்திருக்கு. மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் விருப்பப்படும் போது பன்றி இறைச்சி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். நாம வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீஷியம், இரும்பு சத்து, ஜிங்கு இந்த ஊட்டச்சத்துக்களும் இருக்கிறதால இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய நரம்புகளை அமைதியை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் பி12 தான். இந்த விட்டமின் பி12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் பி12 தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். அப்போ கடல் உணவுகளான மீன்களை நம்ம எடுத்துக்கணும். கடல் உணவுகளான மீன்களில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். இறைச்சியை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். இறைச்சிகளில் விட்டமின் பி12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே நம்மளுடைய டயட்ல சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி இதெல்லாம் சுழற்சி அடிப்படையில் அப்பப்போ சேர்த்துக்கணும். இதனால விட்டமின் பி12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சி சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பை நம்ம பலப்படுத்திக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. அதனால குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான நரம்புகளை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமான நரம்பை நம்ம பெறலாம். ஸோ இந்த உணவுகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலிமை பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல குறிப்பிட்ட இந்த உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். எந்த விதமான நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.